இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயம். அது நிறைய தெரியாம நிறைய பேரு அதை அனுபவிக்காம விட்டுறாங்க. போறது மனைவி இங்க இருப்பாங்க, இவரு வெளிநாடு போவாரு, பணம் சம்பாதி 2 கோடி சம்பாதிச்சவரு வெளியே வந்து படுத்துட்டு இருக்கணும். சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு அளவு கிடையாது. அப்போ நீங்க இழந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. நேத்து என்ன நடந்தது அதை பத்தி ஏதாவது மாற்ற முடியுமானாலும் உன்னால முடியாது. இந்த அன்பு இல்லாதவங்களை அறம் எப்படி கொல்லும்ன்றத திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். பெரிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். அதுல நீங்க சக்சஸ் ஆனா அடுத்த பாடெல்லாம் வேகமா போவோம். 2வது விஷயம், அந்த பாடம் என்ன பண்ணும் உங்களுக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தேஜஸ கொண்டு வந்து கொடுக்கும். உங்களை பார்க்கும் போதே அந்த அருள் ஆட்டோமேட்டிக்கா அருள் கிடைச்சிடும். உங்களை பார்க்கறவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த கண்ணுல அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயம். அது நிறைய தெரியாம நிறைய பேரு அதை அனுபவிக்காம விட்டுறாங்க. அப்ப டீப்பா பாடம் பண்ணுங்க, அதை அனுபவிங்க. அதுல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து உள்வாங்கிக்கலாம். ஓடி 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 கலைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறது ஓகே, இதை அனுபவிச்சா போதும் அப்படின்னு இருக்கணும். எவ்வளவு ஓடி 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 சம்பாதிச்சா அனுபவிக்க முடியாம கடைசியா செத்து போயிடுறாங்க, வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. ஏன்னா இளமையில பணத்தை பின்னாடியே தேடி ஓடி இளமை போனதுக்கு அப்புறம் முதுமையில பணம் சம்பாதிச்சிடுறாங்க. அந்த 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ், அதுக்குள்ள அவங்க அச்சீவ்மெண்ட் முடிச்சிடுறாங்க, சம்பாதிச்சு கொண்டாந்துடுறாங்க. வெளிநாடு போறது, மனைவி இங்க இருப்பாங்க, இவரு வெளிநாடு போவாரு, பணம் சம்பாதிக்க. அங்க 5 வருஷம் 15 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வெளிநாட்டுல போய் ஒரு 2 கோடி சம்பாதிச்சுன்னு வந்துருவார். இவரு வரப்ப 50 வயசு, அந்த அம்மாவுக்கு 45 வயசு, 4 பிள்ளைங்க வீட்டுல, பசங்களை படிக்க வச்சு 2 பேர் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. இவருக்கே வீட்டுல படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. இவர் வெளியே திண்ணை மேல படுக்கணும். 2 கோடி சம்பாதிச்சவரு வெளியே வந்து படுத்துட்டு இருக்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வெளிநாட்டிலே தனியா வாழ்ந்தவர். மனைவி இங்க தனியா வாழ்ந்துட்டாங்க. பணம் இருக்குது, இப்ப 2 கோடி ரூபாய் கையில இருக்குது. என்ன பண்ண போறாரு வச்சுக்கிட்டு? என்ன பண்ண போறீங்க? எங்கேயும் போக முடியாது. இவரு 2 கோடி கையில வரும்போது சுகரு பிபி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருப்பாரு இல்லையா? இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அனுபவிக்க வேண்டிய ஆள வேண்டிய இளமைய சும்மா வீணா தொலைச்சிட்டாங்க. 2 கோடி இல்ல 20 கோடி கொடுத்து கூட அந்த இளமையை இப்ப வாங்க முடியுமா? கணவன் மனைவி பழையபடி ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படி ஆயிட முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ண போற? 2 கோடியை வச்சுக்கிட்டு வீணா சம்பாதிக்கிறீங்க, அனுபவிக்க முடியாம போயிடுது. இது புரியல. இந்த புரிதல் வேணும். என்ன பண்ண போறோம்? இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? முதல்ல பேசிக்காவே ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைக்கு நான் சம்பாதிச்சு வச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்க அப்பா உங்களுக்கு சம்பாதிச்சு வச்சாரா? இது என்னோட கேள்வி. ஒருத்தர் 2 பேருக்கு வச்சிருக்கலாம், எனக்கெல்லாம் வைக்கல எங்க அப்பா. அதனால என் பசங்களுக்கு நான் ஒண்ணும் வைக்க போறது இல்ல. நான் சம்பாதிச்சா சாப்பிட்டேன், என்னால முடிஞ்ச பசங்களை காப்பாத்துற படிக்க வைக்கிறேன். இது என் கடமை, செய்துட்டேன், அவ்வளவுதான். நீ போய்ச்சாலும் சரி பிழைக்கலாம் சரி, எனக்கு கவலை கிடையாது. என் வேலை உனக்கு என்ன செய்யணுமோ என் கடமையை நான் சிறப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமா வாழ்க்கைய சிறப்பா எடுத்துட்டு போக வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. உனக்கு அதெல்லாம் கடமை இருக்கு. எனக்கு என் கடமையை நான் முடிச்சுட்டு நான் போயிட்டே இருந்தேன். சேர்த்து வைக்கிற வேலை என்கிட்ட கிடையாது. அது மாதிரி, ஏன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு அளவு கிடையாது. எத்தனை கோடி சேர்த்து வைப்பீங்க? 2 கோடி சேர்த்தா 4 கோடி சேர்க்கணும்னு தோணும். 4 கோடி சேர்த்தா 40 கோடியா எப்படி ஆக்கலாம்னு தோணும். 40 கோடி சேர்க்கும் போது 80 கோடிக்கு வழி பண்ணணும். இந்த சேர்க்கிற நிலைமை வரும்போது இந்த குணங்கள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் வரும்போது திருடுறதுக்கும் போவோம், கொலை பண்ணவும் போவோம். ஏன்னா பணம் வேணும். டார்கெட் வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிதானே ஆகணும்.
இப்ப அந்த நிலைமையில என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும். 2ன்றது 4 கோடி ஆக்கணும். அதுக்கு என்ன வழி? அந்த வழியை தேடுவோம். எது இருந்தாலும் பண்ணுவோம். அப்போ ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி ஓடினா அந்த ஓட்டம் எப்பதான் முடியும்னா நீ செத்தாதான் முடியும். அது வரைக்கும் அந்த டார்கெட் நீ அச்சீவ் பண்ண மாட்ட. அப்படியே பண்ணிட்டாலும் அடுத்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிப்ப. இல்லையா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஒரு 50 லட்சம் ரூபாய் டார்கெட்னு வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடுனீங்கன்னா 50 லட்சம் டார்கெட் முடிஞ்ச உடனே அடுத்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணீங்க ஒரு லட்சம் 1 கோடின்னு பிக்ஸ் பண்ணிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க இழந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க இளமையை இழந்தீங்க, சந்தோஷத்தை இழந்தீங்க, நிம்மதியை இழந்தீங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து அந்த அசிங்கம், அப்பா பணம்னா அலையறான்பா, நாயா பேயா ஓடுறான்பா, ஒரு நாள் கூட அவன் நிம்மதியா சாப்பிடாத பணம் பணம் பணம்னு அலைஞ்ச பண தேயினுவான். அவனை பார்க்கும் போதே யாராவதுன்னா அவன் போறான் பண தேய்ப்பா அவனுவான். நீ ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 500 ரூபாய் நோட்டை காட்டுவா பின்னாடி வந்துன்னே இருப்பான். நாய் எலும்பு துண்டை பார்த்து பின்னாடி வர்ற மாதிரி நீ 500 ரூபாய் காட்டினா அவன் பின்னாடியே வருவான்ப்பா வாங்குவான். இப்படி பேர் எடுத்து நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கணுமா? சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? வேற டார்கெட் நீ அச்சீவ் பண்ணிடுற. 2 கோடி வச்சுட்டு என்ன பண்ண போற? 4 கோடி வச்சு என்ன பண்ண போற? இங்கதானே போட்டு போறாத. அது உன் பிள்ளையே சாப்பிடுவான்றதுல நான் எழுதியா கொத்து வச்சுக்கிறான். உன் பிள்ளை அது நீ எத்தனை வருஷம் இருப்ப உனக்கு தெரியாது. உன் பிள்ளை எப்ப எத்தனை வருஷம் வாழ போறான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. நேத்து என்ன நடந்தது அதை பத்தி ஏதாவது மாற்ற முடியுமானாலும் உன்னால முடியாது. இன்னைக்கு என்ன, இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு சோறு வேணும், பசிக்குது, சாப்பிட்டியா, அடுத்த வேலை என்ன அதை போய் பாப்பியா, அப்படி இருக்கணுமே தவிர நாளைக்கு எனக்கு சோறு தேவைப்படும், நாளைக்கு நீ இருப்பியா? எழுதி கொடுத்து வச்சிருக்க. இது என்னன்னா ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பத்துல ஒருத்தர், அவர் ஒரு டெய்லர் கிட்ட துணி கொடுக்கிறாரு. துணி கொடுத்த எப்பா நல்லா அருமையா போச்சுட்டு, இந்த கிளாத் ஃபாரின் கிளாத்து, இது ஒரு மீட்டர் 2000 மீட்டர் 2000 5000 அந்த ரேஞ்சு, ரொம்ப நல்ல துணி இது. குறைஞ்சபட்சம் எனக்கு 5 வருஷம் உழைக்கும். அதனால நல்லா நல்லா ஸ்டிச்சிங் பண்ணி கொடு, தையல் விட்டு போக கூடாது எனக்கு. ஏன்னா துணி கிழியாது, துணி காஸ்ட்லி. நீ தைக்கிற தையல் விட்டு போயிடுச்சுன்னா வீணா போயிடும். அதனால தையல் விட்டு போக கூடாது, சுத்தமா தைக்கணும் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு கேரண்டியா சொல்லுவார். இவரு சொல்லி துணி கொடுத்துட்டாரு. டெய்லர் வாங்கி வச்சுட்டாரு. பாக்குறாரு. பார்த்துட்டு, ஓ 5 வருஷம் இவர் பிக்ஸ் பண்ணினே வந்துட்டாரா? இந்த ட்ரெஸ் 5 வருஷத்துக்கு இவர் போடுவாரா? இப்படியே அந்த மடையனுங்க இருக்கிறானுங்களே, என்னடா பண்றது அப்படின்னு. சரி ரைட்டு, அவன் பணம் கொடுக்குறான், வேலை செய்ய சொல்லி இருக்கிறான், வேலை செய்து கொடுத்துருவான்னு நல்ல நூலா வாங்கி போட்டு நல்லா தைக்கிறாரு. நல்லா தச்சுட்ட, என்னடா நேத்து அவர் அர்ஜென்ட், அடுத்த வாரத்துல கல்யாணம், நான் வாங்கிக்கிறேன், பையனுக்கு கல்யாணம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரலையே. விசாரிச்சா அவரு நேத்தே போயிட்டாருப்பான்னா. 5 வருஷத்துக்கு இந்த ட்ரெஸ் போட போறேன்னு கேரண்டி சொல்லிட்டு போனாரப்பா. இப்ப அந்த ட்ரெஸ் போடுறதுக்கே ஆள் இல்லையே, நேத்தே போயிட்டாருன்றீங்களா? அடப்பா, எங்க நான் தச்சு வச்சுட்டேனாடா, கூலி கூட எப்படா என்னடா அந்த ஆள் பண்ண வேலை அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்கு கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம 5 வருஷத்துக்கு இருக்கணும் இந்த ட்ரெஸ்ன்னு எடுக்கிறோம் இல்லையா? நிறைய உழைக்கணும். ஒரு செருப்பு எடுத்தால ஒரு 500 ரூபாய் கொடுத்து செருப்பு எடுக்கிறேன், நான் எத்தனை ஒரு 6 மாசம் வருமாப்பான்னு கேக்குறோம். நீ முதல்ல 6 மாசம் இருப்பியா? என்ன கேரண்டி? ஒரு கேரண்டியும் இல்லையா? இப்படியே வாழ்க்கைய நம்ம தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். யதார்த்தத்தை நோக்கிய பயணம் நம்ம கிட்ட இல்ல. எதையுமே எதிர்பார்ப்போட பயணம் போறோமே தவிர யதார்த்தமான பயணம் நம்ம கிட்ட இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்போட அந்த பயணம் இருக்கக்கூடாது, யதார்த்தமா போகணும். அப்ப யதார்த்தமா போனோம்னா நம்ம என்னன்னா கடமைகளை செய்துட்டு போய்கிட்டே இருக்கணும். 10 ரூபாய் கேட்கிறான், இல்லைன்னா கொடுக்கணும். அப்போ அந்த அன்பு இருந்தாங்கன்னா கொடுப்பீங்க. அப்ப அன்பு வரணும். இந்த அன்பு இல்லாதவங்களை அறம் எப்படி கொல்லும்ன்றத திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. அதாவது, என்பில் அதனை வெயில் போல் காயுமே, அன்பில் அதனை அறம்னர். என்பில் அதனை என்னன்னா,
புழு, எலும்பு இல்ல அதுல, உடம்புல அது புழு உடம்புல எலும்பு இருக்கா? கிடையாது. அப்போ இந்த புழுவை இந்த வெயில் எப்படி கொல்லுதுன்னா, வெயில் இல்லாத மாதிரியே இருக்கும். இங்க அப்படியே புழு நவுந்து போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச தூரம் போனோம்னா டக்குன்னு வெயில், திடீர்னு ஒரு ஓலை அசைஞ்சது, வெயில் வருது வச்சுங்க. அந்த வெயில், அப்ப வெயில் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னேற ஆல்ரெடி அந்த வெயில் இருந்ததெல்லாம் சூடு, ஆளை மாட்டிக்கும், போக முடியாம இப்படியும் அப்படியும் தவிக்கும். அதுக்குள்ள வெயில் நல்லா அந்த இடத்துல நல்ல வெயில் பட்ட இடம் வந்துடும். துடிச்சு இது வெயில்ல அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம அந்த சூட்ல நல்லா நெளிஞ்சு கடைசியா செத்து போயிடும். இப்படியே அன்பு இல்லாதவனை அறம் கொல்லுமா. இந்த புழுவை எப்படி இந்த வெயில் வந்து கொல்லுதோ, வெயில்ல மாட்டிக்கின அந்த புழுவை, அது மாதிரி அன்பு இல்லாதவனை அறம் கொல்லும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்போ அன்பு வேணும். மனுஷனா பிறந்துட்டோம்னா அன்பு வேணும். அந்த அன்பை நம்ம பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க மேல, பசி அப்படின்னா உன் கண்ணுல அன்பு இருந்தாதான் அவனுக்கு 10 ரூபாய் நீ கொடுப்ப. பாக்கெட்ல 1000 ரூபாய் இருந்தாலும் கண்ணுல அன்பு இல்லைன்னா பாக்கெட்ல இருந்தா 10 ரூபாய் வெளியே வராது. அப்போ அந்த கண்ணுல அன்பு, அந்த ஈரம் இருக்கணும். அதை வச்சு ஒரு 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த அன்பு உன்னை எப்படி காப்பாத்தோன்றதையும் அதே ஞானி, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் கூட வரும். கடைசி காலத்துல மாடு மனை கூட கோபுரம் கூட வராது, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் தான் நமக்கு கூட வரும் அப்படின்னு சிறப்பா சொல்லியிருக்காரு. அப்போ பெரும்பாலும் அன்பா வாழ்ந்து மற்றவங்க மேல அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாம இந்த பாடத்தை சிறப்பா செய்து ஒரு உதவின்னு வர்றவங்களுக்கு மனம வந்து செய்யற மாதிரி நம்ம பாடம் வாங்கினா நம்ம அபியாசிகள் பழகிக்கணும். இது நம்ம சிவசூத்ராவோட ஒரு அன்பான வேண்டுகோள்னு எடுத்துங்க. பாடத்தை கொஞ்சம் நல்லா சிறப்பா பண்ணுங்க, அது நம்மளை காப்பாற்றும். அன்பு நமக்கு போர்வையா இருக்கும். இப்போ வந்து நம்ம பாடம் வந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் உட்காருங்க. நாங்க சொல்ற வரைக்கும் உட்காருங்க. யார் எப்படி பாடம் பண்றீங்க அப்படின்றத ஒரு முறை பார்த்துடுறோம். நாங்களும் ஒரு செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்களும் வந்து ஏதோ கடமைக்கு பாடம் கொடுத்தான்ற மாதிரியும், நீங்களும் வந்து பாடம் வாங்கணும், சரி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. பாடத்துல டீப்பா போனாதான் அதோட பலன் உங்களுக்கு. அதனால ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காருங்க, பாடத்தை கொஞ்சம் சிறப்பா பண்ணுங்க. நாங்க ஒரு முறை செக் பண்ணுங்க. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.